டியூப் தமிழ். ஈரான் அமெரிக்க இஸ்ரேல் போர் இரண்டாவது கட்டத்திற்கு சென்றது. இது அழிவு கட்டம் என்று உலக ஊடகங்கள் எழுதியிருக்கின்றன. இரு தரப்பும் வெற்றி கிடைக்காத காரணத்தினால் மிக மோசமான இடத்தை நோக்கி நகர்ந்திருக்கின்றார்கள். முதலாவது, இஸ்ரேல் இழைத்திருக்கின்ற தவறு ஈரானினுடைய எரிபொருள் சேமிப்புகள் இருக்கும் இடங்களை தெஹ்ரானில் இருக்கின்றன குறிவைத்து தாக்கி இருக்கின்றது. பெரும் நெருப்பு புலம்பமாகவும் தெஹ்ரான் முழுவதுமே இருள் சூழ்ந்தது போல பெரும் புகை காண்டமாக இருக்கின்றது. இந்த விவகாரத்தை அமெரிக்காவில் இருந்து புறப்பட்டு சென்றிருக்கின்ற ஈரானில் செய்திகளுக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கின்ற ஒரே ஒரு அமெரிக்க ஊடகவியலாளர் தகவல் தருகின்ற பொழுது பெரும் கரும் புகை அப்படியே இருக்க அதன் மேல் மழை பொழிந்திருக்கின்றது. ஈரானின் தலைநகரத்தில் 1 கோடி மக்கள் வாழ்கின்றார்கள். அவர்கள் அமில மழையில் குளிக்க வேண்டி வந்தது. தொடர்ந்து அமில மழை பொழிய போகின்றது. இதனால் பெரும் சுகையினங்கள் ஏற்படும் நிலையும் எல்லா மக்களுமே அதனால் பாதிக்கப்படக்கூடிய அபாயமான நிலை ஏற்பட்டு இருக்கின்றது. இது மிகப்பெரிய போர்க்குற்றம் என்று வர்ணிக்கப்பட்டிருக்கின்றது. தி எகனாமிக்ஸ் உட்பட சிபிஎஸ் செய்தி தொடங்கி உலகத்தின் பல ஊடகங்கள் இதை கண்டித்திருக்கின்றன. இதற்கான காரணம், இந்த பொருட்கள் அனைத்தும் உலக மக்களினுடைய பாவனைக்குரிய பொருட்களாகும். எனவே உலக மக்களிடம் சென்றடையாமல் தீயிட்டு கொளுத்தப்பட்டிருக்கின்றது. இது பேரிழப்பாகவும் பேர் அவலமாகவும் போரில் வெற்றி கிடைக்காத காரணத்தினால் ஏற்பட்டிருக்கின்ற மன விரக்தியின் தாக்குதலாக இது இருப்பதையே இது காட்டுகின்றது. இது சர்வதேச போர்க்குற்றம் என்றும் வர்ணிக்கப்பட்டிருக்கின்றது. ஈரானில் ஏற்பட்டிருக்கின்ற இந்த அழிவை தொடர்ந்து ஈரான் எதிரடியாக பஹ்ரைனில் இருக்கின்ற உப்பு நீரை நல்ல நீராக மாற்றி மக்களுக்கு வழங்குகின்ற மைய கட்டமைப்பின் மீது குண்டு வீசி அதை தகர்த்திருக்கின்றது. இதனால் முன்னர் ரஷ்ய அதிபர் குறிப்பிட்டது போல குடிநீர் போர் ஒன்றை அவர் நடத்த இருக்கின்றார் என்றும், நீர்நிலைகளை அழிப்பதன் மூலமாக உலகத்தில் குடிநீர் இல்லாத ஒரு போரை அவர் நடத்துவார் என்று அவர் நடத்தவில்லை. இவர்கள் நடத்துகின்றார்களோ தெரியவில்லை. இப்படி ஒரு கருத்தை வெளியிட்டிருந்தார்கள். இப்பொழுது அதே தாக்குதல் குடிநீர் கட்டமைப்பின் மீது பஹ்ரைனில் நடத்தப்பட்டிருக்கின்றது. இதை உலக அறிஞர்கள் வன்முறையாக கண்டித்திருக்கின்றார்கள். கார்ல்ஸ் பில்ட் ஸ்வீடன் நாட்டினுடைய ஸ்டேட்ஸ் மினிஸ்டராக இருந்தவர். சதாம் ஹுசேன் போர்க்களத்தில் நின்ற பொழுது அவர் இழைத்த தவறுகள், வீட்டிற்குள் நாய் வருவதற்கு ஏற்றவாறு வீட்டை திறந்து வைத்து விட்டார். அது அவர் இழைத்த தவறு என்று சுட்டிக்காட்டியவர் இப்பொழுது ஈரானினுடைய செயலை வன்மையாக கண்டித்திருக்கின்றார். குடிநீரை தடுப்பதானது உலக நாடுகளுக்கு பெரும் எச்சரிக்கையாக மாறும். இது மிக தவறான ஒரு செயல். இதனுடைய விளைவுகள் சாதாரணமானதாக அமையப் போவது இல்லை. விளைவுகள் பாரதூரமான பிரச்சனையாக மாறப்போகின்றன. எப்படி வீட்டை துறந்து சதாம் ஹுசேன் நாய்களை விட்டாரோ அது போன்ற ஓர் அவல நிலை வருகின்றதா என்பதை அவர் குறிப்பிடாவிட்டாலும் கூட இது ஆபத்தான நிலை என்று சுட்டிக்காட்டி இருக்கின்றார். இந்த 2 தாக்குதல்களுமே சொல்லி இருக்கின்ற ஒரு செய்தி, போர் பாகம் 2ற்குள் சென்று விட்டது. இன்று காலை நமது செய்தியில் போர் பாகம் 2ற்கு சென்று விட்டதை கூறியிருந்தோம். இப்பொழுது உலக ஊடகங்கள் அதைத்தான் வலியுறுத்தி இருக்கின்றன. இந்த 2 குண்டு தாக்குதல்களும் போரினுடைய அடுத்த பாகம் என்று அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார்கள். இந்த குடிநீர் தாக்குதலை ஈரான் நடத்தவில்லை என்றும் இதை அமெரிக்கா தான் நடத்தி இருக்கின்றது என்றும் ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அபஸ் அரக்சி கூறியிருக்கின்றார். ஆனால் அமெரிக்காவினுடைய கடற்படை துறை இதை மறுத்திருக்கின்றது. தங்களுக்கும் இதற்கும் தொடர்பே இல்லை என்று கூறியிருக்கின்றது. இந்த இருவரும் மறுக்கின்ற போர் முன்னர் உக்ரைன் போரிலும் நடைபெற்றது. யார் உடைத்தது என்று தெரியாமல் ரஷ்யாவினுடைய எரிவாயு குழாய்கள் 2 உடைந்து போன சம்பவத்தில் ஒருவரை ஒருவர் குற்றம் சாட்டி இருந்தார்கள். இது போன்ற ஒரு நிலைதான் வந்திருக்கின்றது. ஆனால் இதற்கான ஒரே பதில், நீங்கள் இருவரும் ஒருவரை ஒருவர் குற்றம் சாட்டினாலும் கூட நீங்கள் இருவரும் தான் இந்த போருக்கு பொறுப்பு. உங்களால் தான் இது நடைபெற்றிருக்கின்றது. எனவே இருவரும் குற்றவாளிகள் தான் என்கின்ற இடத்தை நோக்கித்தான் விவகாரம் செல்லும். இதனால் விரக்தி அடைந்த அமெரிக்க அதிபர் உடனடியாக தன்னுடைய சிறப்பு தூதுவர் ஸ்டீவ் விட்கோவ், தன்னுடைய மருமகன் ஜெரால்ட் குஷ்னர் ஆகிய இருவரையும் மத்திய கிழக்கிற்கு அனுப்பி இருக்கின்றார். அமெரிக்கா இந்த தாக்குதலை விரும்பவில்லை. இஸ்ரேலினால் அமெரிக்கா போர்க்களம் வந்ததாக விமர்சனங்கள் இருந்தாலும் இப்பொழுது அமெரிக்காவை மீள முடியாத ஒரு இடத்தில் தள்ளிவிடுகின்ற போரை இஸ்ரேல் நடத்தி கொண்டு
இருக்கின்றது. அமெரிக்கா சர்வதேச ரீதியாக எதிர்ப்பை சந்திக்கின்றவாறு இத்தகைய தாக்குதலை இஸ்ரேல் நடத்தியதற்கும் அமெரிக்காவிற்கும் எந்த தொடர்பும் இல்லை. எனவே மத்திய கிழக்கு நாடுகளுக்கு அமெரிக்கா இந்த இக்கட்டான நிலையை விளக்குவதற்காக தூதுக்குழு ஒன்றை அனுப்பி இருக்கின்றது. அதேபோல அமெரிக்க அதிபருக்கு இன்னொரு பின்னடைவு ஏற்பட்டு இருக்கின்றது. அவர் குறிப்பிட்டார், ஈரானில் புதிய தலைவரை நியமிக்கின்ற பொழுது தானே தீர்மானிக்க வேண்டும் என்று, தன்னுடைய அனுமதி இல்லாமல் யாரும் வர முடியாது என்று கூறியிருந்தார். இப்பொழுது அவருடைய அனுமதியே இல்லாமல் ஈரானுடைய அதி உயர் மத தலைவருடைய மகன் அந்த பதவிக்கு நியமிக்கவும் பட்டுவிட்டார். இது அமெரிக்க அதிபருடைய முகத்தில் கரி பூசிய ஒரு செயலாக இருப்பதனால் அவர் பலத்த கோபமும் விரக்தியும் அடைந்திருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த போரை என்ன செய்வது என்பது அவருக்கு தெரியாத ஒரு சூழ்நிலையில் இப்பொழுது அவர் இந்த போருக்குள் சிக்கப்பட்டிருக்கின்றார். எங்கும் குண்டுமலையாக இருக்கின்றது. இஸ்ரேலில் பெரும் குண்டுமலை பொழிந்து கொண்டிருக்கின்றது. லெபனானில் வர்த்தக கட்டிடங்கள் தகர்ந்து எரிந்து கொண்டிருக்கின்றன. இனிமேல் என்ன நடைபெற போகின்றது? வாழ்க்கை செலவு உயரப் போகின்றது. எரிபொருள் விலை அதிகரிக்க போகின்றது. 170 அமெரிக்க டாலர்களுக்கு பீப்பாய் மசகு எண்ணெய் விலை உயர்ந்திருக்கின்றது. பெட்ரோல் விலை வரலாறு காணாத உயர்வாக லீட்டருக்கு 20 குரோனர்கள் டென்மார்க்கில் விற்பனையாவதாக செய்திகள் தெரிவித்திருக்கின்றன. இவ்வாறு நிலைமை மோசமாக இருக்கின்றது. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது டியூப் தமிழனுடைய உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணத்தில் இருந்து கீசே துறை. வணக்கம் உறவுகளே.